செய்தி சேனல்கள், எவல்யூஷன் ஆஃப் தமிழ் செய்தி சேனல்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா டிடி. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டார்டிங்கில் குழந்தையா இருக்க வரையும் தெரிஞ்சது வந்து டிடி. அதுக்கப்புறம் வந்தது வந்து பார்த்திங்கன்னா சன் நியூஸ். சன் நியூஸ் வந்து சன்னுன்னு போட்டிருந்தாலும் உலகத் தமிழர்களுக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரைவேட் சேனல். அதில் வந்து வித்தியாசமான நிகழ்ச்சிகள் எவ்வளோ நாள் இந்த டிடியே வந்து ஊறி போய் அதில் வந்து ஒளியும் தான் ஒரே சந்தோஷமான விஷயம். ஆனால் வித்தியாசமான ஒளியும் வண்ண நிகழ்ச்சிகள்லாம் வந்து காட்டி சன் டிவி வந்து பார்த்திங்கன்னா உலகத் தமிழர்களுக்கெலாம் வந்து ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி பொழுதுபோக்கின் அடையாளமாக வந்து மாறிச்சு. உங்களுக்கு தெரியும், ஸ்டார் டிவி கனெக்ஷன் இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் சன் டிவி கனெக்ஷன் இருக்கான்றது மாதிரி வீட்டில் சன் டிவி இருந்தால் தான் உங்களோட குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. வீட்டில் பல சண்டைகள்லாம் நடக்கும். அதனால் சன் டிவி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்த ப்ரைவேட் சேனல். அதில் வந்து அதுக்கப்புறம் நியூஸ் ரிப்போர்ட்டிங் பண்ணுவாங்க. எப்படின்னா 8 மணிக்கு, அதுக்கப்புறம் காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டின்னு நினைக்கிறேன், அப்படி வந்து நியூஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் அது 3 வேளையாக வந்து மாறிச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சன் நியூஸ் அப்படிங்கிற ஒரு சேனலே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி சன் நியூஸ் மாதிரியே வந்து ஒவ்வொரு சேனலாக வருது. ஜெயா நியூஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ் டிவிலையும் வந்து நியூஸ்லாம் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பல நியூஸ் சேனல்ஸ் வந்து வந்துருச்சு. இப்படி ஒவ்வொரு நியூஸ் சேனல், அதுக்கப்புறம் வந்து தமிழன் டிவியில் நியூஸ் போடுவாங்க, மக்கள் தொலைக்காட்சியில் வந்து நியூஸ் போட ஆரம்பித்தாங்க. இப்படி வந்து ப்ரைவேட் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் நியூஸ் சேனல்ஸு, அதில் என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ அதில் பார்த்திங்கன்னா ஃபார்மேட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் அந்த காலகட்டத்தில் பெருசாக வந்து கரப்டடாக இல்லை. ஆல் இண்டியா ரேடியோவாக இருக்கட்டும், நம்மளோட டிடியாக இருக்கட்டும், ஒரு நார்மல் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும். அதாவது காங்கிரஸ் ஆண்டுட்டு இருந்தால் அவங்க சாதகமாக தான் இருக்கும், பிஜேபி ஆண்டுட்டு அவங்க சாதகமாக தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி மாறி இருக்கேன் அந்தளவுக்கு இல்லை. ஒரு பொதுவான நியூஸ் எல்லாரும் போய் சேரும். அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. தாண்டி அவங்க காட்டுற நியூஸை தாண்டி பெருசாக எதுவும் காட்ட மாட்டாங்க. பட் இந்த சன் நியூஸ் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான செய்திகள், உலக செய்திகள், விளையாட்டு செய்திகள், அப்புறம் தங்க விலை, அப்புறம் நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற விஷயங்களை வந்து உள்ளூர் வெளியூர்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறது, டிஃப்ரெண்ட்டாக செய்திகளை கம்பைல் பண்ணி நம்மக்கிட்ட வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் விவாத நிகழ்ச்சிகள் நடக்கும், விவாத மேடை அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நின்றுட்டு வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்படி ரொம்ப ரசனையோடு புதுசாக வந்து செய்திகளை கடத்தான இந்த ப்ரைவேட் நியூஸ் சேனல்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்னேஷன் வந்து ஏற்படுது. அப்படி ஒரு ஸ்டாக்னேஷன் ஏற்பட்ட போது தமிழ் நியூஸ் சேனல்களில் நிஜமாகவே சொல்கிறேங்க, ஒரு பெரிய புரட்சி செய்தது, ஒரு புதுமையை புகுத்துனது. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு செயல் சேனல் நடத்தினா எப்படி இருக்கும், அதற்கு ஒரு நல்ல முதியவர், எல்லாம் தெரிந்தவர் வழி நடத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தமிழ் நியூஸ் சேனல்ஸில் ஒரு பெரிய பாத் பிரேக்கிங், ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங்கான ஒரு செயலை செஞ்சது வந்து புதிய தலைமுறை தான். அவங்க வந்து கேம் சேஞ்சர்ஸ் மாதிரி வந்தாங்க. புதிய தலைமுறைக்கிட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம மக்கள் தொலைக்காட்சியில் நியூஸ் போட்டாலும் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் இல்லை. ஏன்னா மக்கள் தொலைக்காட்சி ஏன் சொல்கிறேன்னா, அவங்க வந்து ஒரு தமிழ் தீம்லேயே இருக்கும். தமிழ்நாடு அண்டு நம்மளோட இளைஞர்கள், அதில் வந்து அறநெறி, இந்த மாதிரி வந்து சூப்பராக போவோம். இது அப்படியே கொஞ்சம் இன்னும் பெரிய சைஸாக வந்து பார்த்திங்கன்னா புதிய தலைமுறை சூப்பராக வந்து பண்ணாங்க. குறிப்பாக புதிய தலைமுறைக்கிட்ட எனக்கு என்ன பிடிக்கும், நான் ஆல்மோஸ்ட் அவங்களோட ரெகுலர் வியூவராக அந்த டைமில் எப்படி மாற ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸை தாண்டி அவங்க போடக்கூடிய மற்ற செய்திகள்லாம் வந்து கடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும், எல்லாமே புதுசாக இருக்கும். அந்த நியூஸ்க்கு உண்டான ப்ரோமோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி டாக்குமெண்ட்ரிஸ் போடுவாங்க, விவசாயத்தை பற்றி, மீன் வளர்ப்பு, பெண்கள் வந்து சுய தொழில் செய்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும். ஒரு கிராமம் வந்து எப்படி வந்து மீண்டெழுந்து வந்துச்சு, ஏரியை வெட்டுறவங்களை பற்றி, அது மாதிரி நியூஸ் பிட்ஸ் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் போட்டே இருப்பாங்க. ஒரு ப்ராப்பர் விகடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் சேனலாக மாறினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு அந்த டைமில். அதில் வந்து பின்னாளில் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் நம்ம வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அங்கே வெளியிலேருந்து பார்க்கறதுக்கும் உள்ளேருந்து பார்க்கறதுக்கும் எனக்கு பெரிய வித்தியாசமே வந்து தெரியல. ஏன்னா பல டெக்னாலஜிகளை புகுத்துறது. நானே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லை க்ரீன் மேட்டில் உட்காந்து நம்ம பேசியிருக்கோம்ல, அங்கே வந்து அவ்வளோ பெரிய ஒரு க்ரீன் மேட் ஸ்டுடியோ இருக்கும். ஒரு பெரிய படமே எடுக்கிற அளவுக்கு கமல் சார் கூட அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்துட்டு போனார். 300 படத்தை எடுக்கிற அளவுக்கான சீன்ஸ்லாம் சிலதெல்லாம் வந்து எடுக்கலாம். அவ்வளோ பெரிய க்ரீன் மேட் ஸ்டுடியோ இருக்கும். எக்யூப்மெண்ட்ஸ்லாம் செம்ம ஹைடெக்காக வச்சுருப்பாங்க. அங்கே இருந்த அந்த திங்க் டேங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலான நிகழ்ச்சிகள்லாம் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணுறவங்கலாம் பெஸ்ட்டு பத்திரிகைகள், எல்லாருமே பெஸ்ட்டு. அங்கேருந்து போனவங்க பல பேர் வந்து ஹீரோயினாக மாறி இருக்காங்க. அதுக்கப்புறம் பல இடங்களில் போயிருக்காங்க, அரசியல் கட்சியில் சேர்ந்துருக்காங்க, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் மாறி இருக்காங்க. அந்த மாதிரி அந்த நியூஸ் சேனலில் எனக்கு இருக்கிறதுல மெய் சிலிர்த்து போனது என்னென்னா, அதோட ஓனர் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அதோட ஓனர் பச்சைமுத்து பாரிவேந்தர் இருக்கார்ல, எஸ்ஆர்எம் காலேஜோட ஓனர், அவர் தான் அந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் ஓனர். அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொத்துக்களை வந்து ஒரு கட்சி வந்து கைப்பற்ற நினைத்ததால், அப்போ வந்து என்னோட சொத்துக்கள்லாம் வந்து கைப்பற்ற நினைக்கிறீங்களா, நான் ஒரு நியூஸ் சேனலே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்ட நியூஸ் சேனல் தான் இந்த புதிய தலைமுறை நியூஸ் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த புதிய தலைமுறை நியூஸ் சேனல் எப்பேற்பட்ட ஒரு சேனலாக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாரிவேந்தரோட செய்தியே அப்படி இப்படின்னு போடுவாங்க, ஏதோ ஓனர் அப்படிங்கிறனால மரியாதை கொடுத்து. மற்றபடி எல்லா கட்சிகளை பற்றியும் நல்லது கெட்டது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறதுல வந்து புதிய தலைமுறை வந்து ஒரு பயணியராக இருந்தது.
ஒரு பீக்கில் வந்து பெஸ்ட்டாக போயிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் மற்ற நியூஸ் சேனல்ஸும் வருது. நியூஸ் 7 இருக்கலாம். நியூஸ் 7லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா மற்ற சேனல்லாம் அங்கே போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நியூஸ் 7 போயிட்டு ஒரு பெரிய வண்டியை போட்டுட்டான். அப்புறம் நியூஸ் 24/7, நியூஸ் 18 இந்த மாதிரி நிறைய சேனல் வர ஆரம்பிச்சிச்சு. இப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த குவாலிட்டியை உடைக்கிறதுக்கு, அந்த குவாலிட்டின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க போயிட்டு இருந்த அந்த பாத்தை பிரேக் பண்ணுறதுக்கு வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலிமர் நியூஸ் சேனல். பாலிமர் நியூஸ் சேனல் வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு லைவ் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், லைவ் நியூஸ் ஓடிட்டே இருக்குல்ல, அதிகமான பார்வையாளர்களை கொண்டது இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பாலிமர் நியூஸ் தான். அதுக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அந்த பாலிமர் நியூஸ் சொல்லக்கூடிய அந்த நரேஷன், அதுக்கப்புறம் வந்து எல்லா நியூஸையும் எடுத்து போடுவாங்க. ஒரு யூடியூப் ஃபீடு மாதிரி ஆக்கிட்டாங்க. அதை ஒரு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் ஃபீடு மாதிரி ஆக்கி முழுக்க நியூஸ் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணி என்டர்டெயின்மெண்ட் மாதிரி மாற்றிட்டாங்க. அதை பார்த்து நான் சொன்ன எல்லா நியூஸ் சேனல்ஸும், புதிய தலைமுறையாக இருக்கட்டும், தந்தி டிவியாக இருக்கலாம், தந்தி டிவியும் நடுவில் கொஞ்ச நாள் கலக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நியூஸ் சேனலில் வந்து காட்டி அவங்களும் சிறப்பான ஒரு காலகட்டத்திலாம் இருந்திருக்கு. பட் பாலிமர் வந்து ஃபுல்லாக அதை கமர்ஷியலைஸ் பண்ணி, ஸோ பாலிமரை எல்லாருமே பார்க்குறாங்க, அதை விரும்புகிறாங்கன்றதுனால மற்ற நியூஸ் சேனல்ஸும், நான் சொன்ன எல்லா நியூஸ் சேனல்ஸும் பாலிமரை பார்த்து காப்பி வச்சு அவங்களோட வர்ணனை, பார்ப்பதற்கு மனிதர் போலவே இருக்கும் இவர் தான் குரங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த நியூஸை வந்து வேறு ஒரு பிஎன்சி லெவலுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு பாலிமர் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணி வந்து எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணி மாற்றி விட்டாங்க. எனிவே, இன்றைக்கி இருக்கிற தகவல் படி பார்த்தா இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் புதிய தலைமுறை முற்றிலுமாக நியூட்ரலாக இயங்குதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் யாரையுமே வந்து இவங்க முழுக்க வந்து சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு இல்லை. ஏன்னா யாரையுமே நம்ப முடியலங்க. நம்மளும் அந்த குடும்பத்துலேருந்து இப்போ ஒர்க் பண்ணல அப்படிங்கிறனால சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு நமக்கு தகுதியும் இல்லை, நம்மளுக்கு தெரியாது, அதோட விட்டுருவோம் அதை. ஆனால் சமீபத்தில் கரூரில் நடந்த ஒரு துயரமான சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு பேட்டர்னை வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸும் வந்து பார்க்குறப்போ புதிய தலைமுறை மட்டும் வேறு சில செய்திகளை வந்து கவர் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது லைக் அந்த சேனலில் பார்த்தா மட்டும்தான் வந்து இந்த கரூர் சம்பவத்தில் காட்டப்படாத விஷயங்கள், பேசப்படாத விஷயங்கள், அலசப்படாத கோணங்கள், இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா புதிய தலைமுறையில் சில நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது. ஏன்னா மாற்றி நான் வந்து நியூஸ் சேனல் இந்த 1.5 வாரமாக எல்லா சேனலுமே பார்த்துட்ருக்கோம்ல, ஏதாவது புது நியூஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அது சரி நம்மளை அதை பற்றி எதாவது பேசலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது நிஜமாகவே அதில் நிறையா நியூஸ் வந்து மற்ற சேனலில் காட்டப்படாத நியூஸ்லாம் போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போவே நான் யோசித்தேன், ஆஹா ஏதோ ஒன்று சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்றாற் போலவே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் புதிய தலைமுறை சேனலுக்கு வச்சது ஒரு ஆப்பு. என்ன ஆப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் புதிய தலைமுறை சேனல் இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருந்து நீங்கள் அதை எல்லாத்துக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு யூடியூப்பில் கூட வந்து பார்த்துட்டு போயிடலாம் புதிய தலைமுறையை. அதையும் தாண்டி வந்து வேறு பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா புதிய தலைமுறை சேனலும் சேர்த்து வந்துடும். பட் பேசிக்கலி பெரும்பான்மையான மக்கள் அரசு கேபிள் மூலியமாக தான் எல்லா தொலைக்காட்சிகளும் அவங்க வீட்டிலேருந்து பார்த்து ரசிக்க முடியுது, பயன்பெற முடியுது. அந்த வகையில் அரசு கேபிளில் உங்களோட சேனல் அங்கம் வைக்கிறது, அதுவும் முதல்ல வைக்கிறது, எங்கள் பின்னாடி கொண்டு கொடுக்கிறது சொல்லுவாங்க, இது எல்லா சேனலுக்கும் நடந்திருக்கு. முதல்ல வைக்கிறது, ஒரு டாப் 20 உங்கள் சேனல் வருது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் மக்கள் அதை வந்து பார்ப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடுச்சு. ஸோ இயல்பு நிலை மக்கள், விடுமுறை நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லார் வீட்லேயும் எனக்கு ஸ்மார்ட் டிவியில், எல்லா வீட்லேயும் ஸ்மார்ட் ஃபோன் வந்துருக்கு. பட் ஸ்மார்ட் டிவியில் வீட்டில் உட்காந்துருக்கவங்களாம் வந்து மிடில் ஏஜ் பீப்புள், ஓல்ட் ஏஜ் பீப்புளெலாம் வந்து டிவியில் இன்னும் பார்க்குறது அவங்களுக்கு ஒரு பழக்கமாக இருக்கிறதுனால அதன் மூலியமாக அந்த சேனலை வந்து பார்ப்பாங்க. ஸோ அரசு கேபிள்லேருந்து ஆப்பு வைக்கிற மாதிரி புதிய தலைமுறையை இந்த அரசாங்கம் வந்து நீக்கிடுறாங்க. ஏன்னா கரூரில் அவங்க ஒரு பேட்டர்னில் நியூஸ்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அது இவங்களுக்கு சில அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுனால அரசு கேபிள்லேருந்து நீக்கிறாங்க. சரிங்க, அதான் யூடியூப்பில் எல்லாருமே பார்த்துக்கலாமே, நானே வந்து நியூஸ் வந்து யூடியூப்பில் தான் எல்லா சேனலுமே வந்து பார்க்குறேன் அப்படின்லாம் இல்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் வந்து இன்னும் அந்த அரசு கேபிள் வழியாக தான் பார்த்துட்ருக்காங்க. அதை தெரிந்து தான் ஏற்கனவே ஆல்மோஸ்ட் எல்லா நியூஸ் சேனலும் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் தான் வந்து போயிட்டுருக்கு ஃபஸ்ட் அளவுக்கு. ஏன்னா வந்து அந்த நியூஸ் சேனல் பார்த்து தான் நமக்கு நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த எங்களை மாதிரி 1000 பேர் கிளம்பிட்டோம், செல்ஃப் ப்ராட்காஸ்டிங் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் சர்ரு நியூஸ் போட்டே இருக்கான். அதை எடுத்து நான் பார்க்குறேன், அலசுறேன், 4 இடத்துல விளாசுறேன், அது வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுறேன். இதுக்கு எவ்வளோ டைம் எடுக்க போகுது. பட் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கட்டாயமாக போயிடுச்சு. எல்லா ஊர்லேயும் ரிப்போர்ட்டர்ஸை வச்சு ஒரு நியூஸ் சேனல் நடத்துறது அப்படிங்கிறது இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு பெரிய நஷ்டமான வேலை தான். ஏன்னா அவங்களுக்கு வரக்கூடிய ஆட்ஸே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிடுச்சு. அந்த ஆட்ஸ்க்கு வரக்கூடிய பணத்தையும் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஆட் ஏஜென்சிலாம் வந்து பார்த்து தான் பிரித்து கொடுக்குறான். ஏன்னா அவங்களோட இடம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூம் பண்ணுறதுல நிறைய வந்து யூடியூப் லைவில் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம்ல. ஸோ அதில் அவங்களுக்கு வரக்கூடிய லாபம், அப்புறம் கொஞ்சம் ஆடில் வரக்கூடிய லாபம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியின் மூலியமாக தான் வருது. அந்த டிஆர்பியில் நீங்கள் அரசு கேபிளில் இருந்தால் மட்டுமே மக்கள், பெரும்பான்மையான மக்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. அந்த டிஆர்பியை வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு போடுறவங்களாம் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ ஆடு போடுறவங்க பார்த்துட்டே இருக்கப்போ அரசு கேபிளில் நீங்கள் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய சங்க் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து உங்கள் சேனலில் ஒரு 60% போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டிஆர்பியில் ஆப்வியஸ்லி கீழே வந்துடுவீங்க, ராக் பாட்டம் கூட போயிடுவீங்க. அப்படி இருக்கிறப்போ அடுத்து ஆடு வராது. ஸோ உங்களோட சேனலை நடத்துறது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலி ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமாக வந்து மாறிடும்.
ஸோ இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலுக்கு இப்போ ஒரு ஆப் வந்து வைக்கப்பட்டிருக்கு. எந்த சேனலாக இருந்தாலும் சரிங்க, அது வந்து ஒரு வேளை கலைஞர் நியூஸாக இருந்தாலும் இல்லை நியூஸ் ஜேவாக இருந்தாலும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜனம்னு ஒன்று வந்திருக்கு. அவங்க பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற எந்த சேனலாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு பத்திரிகையாளர்னு வந்து ப்ராட்காஸ்டிங் மீடியமில் வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க வரைமுறைக்கு உட்பட்டு நிறைய விஷயங்கள் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, யாருக்குமே எந்த ஆட்சியிலுமே இது வந்து நடக்கவே கூடாது. ஸோ புதிய தலைமுறைக்கு இது ஒரு அநீதி நடந்திருக்கு. பேச்சுக்குன்னு பத்திரிகையாளர் மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைன்னு கூட குறிப்பிடாமல் ஒரு ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க, ப்ரெஸ் ரிலீஸு. இது மாதிரி கண்டனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, செஞ்சவன் யார் பாதிக்கப்பட்டவன் யார் அப்படின்னே வந்து தெரியாது, நம்மளுக்கு உத்து பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க பேச்சுக்குன்னு. ஏன்னா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அந்த வகையில் வந்து புதிய தலைமுறைக்கு நடந்தது இது அநீதி. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஊடகத்தில் இருக்கிற நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு சின்ன பங்காக நான் அந்த காணொலியை வந்து சொல்லணும்னு நினச்சேன். இதில் லைட்டாக கொஞ்சம் சிரிக்க வேணான்னு பார்க்குறேன், ஆனால் சிரிக்க தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி இவருடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய சமஸ் அப்படிங்கிறவர், நிறைய பேர் வந்து நீயா நானா ஷோவில் கூட வந்து கெஸ்ட்டாக வந்து பார்த்துருப்பீங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெட் பண்ணிருக்காரு. அவர் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுப்பாருன்னா, முட்டில் தலையே சூரியனுக்கு போயிடும் போல இருக்குது. அந்தளவுக்கு சூரியனுக்கு முட்டு கொடுத்த ஆள் தீஞ்சிரும் தெரிஞ்சும் வந்து முட்டு கொடுத்துருக்காரு. அதான் வந்து தீஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. இந்த நேரத்தில் சர்க்காசம் பண்ணக்கூடாது தான், என்ன பண்ணுறது, பண்ண வேண்டிய இருக்குது. நீங்கள் நல்லா பண்ணீங்க, அவங்களும் நல்லா பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா.